வணக்கம், நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் வர்த்தக சக்கரவர்த்தியான ரத்தன் டாடா அவருடைய ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம். இன்று அவருடைய பிறந்த நாளில் அவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி அவருடைய ஜாதக ஆய்வுக்கு செல்வோம். உயர் திரு ரத்தன் டாடா அவர்கள் பிறந்தது 28 டிசம்பர் 1937. பிறந்த நேரம் 6:30 AM. மும்பையில் பிறந்திருக்காரு. ஐநம்சா கேபி. ஜாதகர் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்காரு. லக்னப்பாக தனுசு ராசியில் 02 டிகிரி 44 நிமிடங்கள் கேதுவுடைய மண்டலத்திலையும் புதனுடைய சபுலையும் அமையுது. தனுசு லக்னத்திற்கு சப்லாடாக வரக்கூடிய புதன் 7வது பாவத்தையும் 10வது பாவத்தையும் ஆளக்கூடியவர். 7 வர்த்தகம் வியாபாரம், 10 அதனால் கிடைக்கப்பெறுகிற புகழ். லக்னாதிபதி குருவை கவனிப்போம். லக்னாதிபதி குரு மகர ராசியில் 08 டிகிரி 46 நிமிடங்கள் சூரியனுடைய மண்டலத்திலையும் புதனுடைய சபுலையுமே இருக்காரு. சூரியன் தான தர்மங்களை நேர்மையை குறிக்கக்கூடிய 9வது பாவத்திற்கு அதிபதி. லக்கினாதிபதியான குரு சூரியனுடைய மண்டலத்தில் இருக்கிறத அடிப்படையாக வைத்து இவர் தயால குணம் கொண்டவர் என்பதை அடையாளம் காண முடியும். லக்னாதிபதியான குரு புதனுடைய சப்பில் இருக்காரு. புதன் 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதி. 7 வியாபாரம் வர்த்தகம், 10 அதனால் கிடைக்கப்பெறுகிற புகழ். கிரகங்கள் ஏறி இருக்கக்கூடிய டிகிரி பாகையை அடிப்படையாக வைத்து கிரக மண்டல பிரிவுகளை நடுவில் குறித்திருக்கேன் பாருங்க. சூரியன் 9ஆம் பாவத்துக்கு அதிபதியாகி சந்திரனுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்லையுமே இருக்காரு. அட்டமாதிபதியான சந்திரன் குருவுடைய மண்டலத்திலையும் சுக்கரனுடைய சபலையும் இருக்காரு. சந்திரன் மனோகாரகன். சந்திரன் குருவுடைய மண்டலத்தில் இருக்கிறத அடிப்படையாக வைத்து இவர் நேர்மையானவர், மனிதாபிமானம் மிக்கவர், தயால குணம் கொண்டவர் என்பதை அடையாளம் காண முடியும். 5வது பாவத்தையும் 12வது பாவத்தையும் ஆளக்கூடிய செவ்வாய் சந்திரனுடைய மண்டலத்திலையும் புதனுடைய சபலையும் இருக்காரு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை ஆளக்கூடிய செவ்வாய் 10வது பாவாதிபதியான புதனுடன் சப்லாடு வாயிலா சம்பந்தப்படுவதை கவனிக்கணும். சுக்கிரனுடைய சொந்த மண்டலத்திலையும் சூரியனுடைய சபலையும் இருக்காரு. தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 6வது பாவத்தையும் 11வது பாவத்தையும் ஆளக்கூடியவர். சுக்கிரன் தனுசு ராசியில் 0 டிகிரி 47 நிமிடங்கள் தன்னுடைய சொந்த மண்டல பிரிவில் இருக்காரு. 6வது பாவ விளைவு இங்கு அழுத்தமாக காணப்படுது. 6வது பாவம் திருமணத்தை தடுக்கக்கூடிய பாவம்னு சென்ற பதிவுகளில் பார்த்தோம். 7வது பாவமான களத்திர ஸ்தானத்திற்கு விரய பாவமாக 6வது பாவம் அமைவதால் 6வது பாவம் வலுப்பெறுகின்ற காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள் பிரிவினை, வாக்குவாதம் ஏற்படும். தனஸ்தானத்தையும் 3வது பாவத்தையும் ஆளக்கூடிய சனி சுக்கரனுடைய மண்டலத்திலையும் புதனுடைய சபலையும் இருக்காரு. 2வது பாவாதிபதியான சனி 6வது 11வது பாவாதிபதியான சுக்கரனுடைய மண்டலத்தில் இருக்கிறத அடிப்படையாக வைத்து இவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர்னு நம்மளால் அடையாளம் காண முடியும். 2, 6, 11ஆம் ஸ்தானங்களின் கூட்டு விளைவு தன பிராப்தியை அதிகப்படுத்தும். ஜாதகர் மிகப்பெரிய கோடீஸ்வரர்னு இவ்வுலகம் அறிந்த ஒரு விஷயம். ராகு கேதுக்கள் சந்திரனுடைய மண்டலத்திலையும் சனியுடைய சப்லையும் இருக்காங்க. மண்டல அட்டவணையில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் செவ்வாய் புதனுடைய சப்லையும், புதனுடைய சப்லையும், குரு புதனுடைய சப்லையும், சனி புதனுடைய சப்லையும் அமைந்திருப்பதை கவனித்து பார்க்கணும். வேத ஜோதிட அடிப்படையில் புதன் வியாபாரம், வர்த்தகம், மதிநுட்பம், வளைந்து கொடுத்தல் தன்மை இவற்றை குறிக்கக்கூடிய கிரகம். தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதன் 7ஆம் இடமாகிய வியாபாரம், வர்த்தகம், பொதுஜன தொடர்பு இவற்றோடு கூடிய 10ஆம் இடமாகிய தொழில், புகழ், வெற்றி ஆகியவற்றை தரக்கூடிய ஒரு முக்கிய கிரகமாக விளங்குறாரு. கிரக மண்டல அட்டவணையில் சப்லாடு வகையில் புதன் வலுத்து காணப்படுவதை அடிப்படையாக வைத்து இவர் ஒரு வியாபார சக்கரவர்த்தின்னு அடையாளம் காண முடியும். ஜோதிடத்துறையை பொறுத்த வரைக்கும் கிரகம் ஆட்சி உச்சம், கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் இப்படின்னு நம்ம ஈஸியாக அதை அணுகும்போது நிறைய தோல்விகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கணித முறை அடிப்படையில் மட்டுமே ஒரு கிரகத்துடைய விளைவை தீர்மானிக்க முடியும். ஜோதிட கணித முறை துல்லியத்தை முதல்ல இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர் உயர் திரு ஜோதிட மார்த்தாண்டர்
KS கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். ஜாதகத்தை பார்த்தோன்னே லக்ன சாட்டை அடிப்படையாக வைத்து இந்த கிரகம் உச்சமாக இருக்கு, இந்த கிரகம் நிச்சயமாக இருக்கு, இந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்தவன் உச்சமாக இருக்கான், அதனால் நீ பணக்காரன் ஆகிடுவ, அதனால் நீ தோல்வி அடைஞ்சிருவேன்னு சொல்கிறது முழு முட்டாள்தனமான ஒரு வாதம். இன்றைய உலகில் கிருஷ்ணமூர்த்தி பத்ததி உலகமெங்கும் புகழ்பெற்று விளங்குவதற்கு அவருடைய கணித முறை அடிப்படையிலான ஜோதிட முறையே காரணம். கிரக மண்டல அடிப்படையில் கிரகங்கள் குறிக்காட்டக்கூடிய பாவங்களை ஆராய்வோம். சூரியன் 8, 11 ஆகிய பாவங்களை மண்டலம் மற்றும் சப்ளாடு வாயிலாக குறிக்காட்டுறாரு. சந்திரன் 2, 4 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் லக்ன பாவத்தை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. செவ்வாய் 3, 5, 8, 11 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 1, 7, 10, 12 ஆகிய பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. புதன் 1, 7, 10, 12 ஆகிய பாவத்தை வலுவாக குறிக்காட்டுறாரு. லக்னாதிபதியான குரு 1, 9 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 1, 7, 10, 12 ஆகிய பாவ குறிகாட்டிகளை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சுக்கிரன் லக்னம் 8, 11 ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு. சனி 1, 3 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 1, 7, 10, 12 ஆகிய பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. ராகு 8, 11, 12, 5 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 1, 3 ஆகிய பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. கேது 6, 8, 11 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 1, 3 ஆகிய பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. வேத ஜோதிட சாரத்தின் அடிப்படையிலும் கேபி ஜோதிட முறை அடிப்படையிலும் இந்த கிரக மண்டல பத்ததி உதயமானது. கிரக ஆரம்பமுன சப்ளாடுகளை கவனிப்போம். லக்னா சப்ளாடாக வரக்கூடிய புதன் 1, 7, 10, 12 ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. 1, 7, 10, 12 ஆகிய பாவ குறிகாட்டிகளை அடிப்படையாக வைத்து இவர் ஒரு வர்த்தக சக்கரவர்த்தினை அடையாளம் காண முடியும். 2வது பாவ சப்ளாடா சூரியன் வராரு. சூரியன் 8, 11 ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. 3வது பாவ சப்ளாடா செவ்வாய் அமைகிறாரு. செவ்வாய் 3, 5, 8, 11 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 1, 7, 10, 12 ஆகிய பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 5வது பாவம் ஷேர் மார்க்கெட்டை குறிக்கும். 5வது பாவ சப்ளாடா சனி வராரு. சனி 1, 3 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 1, 7, 10, 12 ஆகிய பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 6, 10 ஆகிய பாவங்களின் சப்ளாடா குரு வராரு. குரு லக்னாதிபதியாகி 1, 9 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 1, 7, 10, 12 ஆகிய பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. செவ்வாய், புதன், குரு, சனி ஆகிய 4 கிரகங்களுமே 1, 7, 10, 12 ஆகிய பாவங்களை தொடர்பு கொள்வதை ரத்தன் டாட்டா அவர்களுடைய ஜாதகத்தில் காண முடியும். சப்ளாடு வாயிலாக கிடைக்கப்பெறுகிற 1, 7, 10, 12 ஆகிய பாவ குறிகாட்டிகள் புதன் வாயிலாக கிடைக்கப்பெறுவதை நம்ம கவனிக்கணும். மற்றொரு ஜோதிட பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.